திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்துல தியானம் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய பாடல்கள். திருச்சிற்றம்பலம். பள்ளி அறையில் பகலே இருளில்லை, கொள்ளி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம், ஒள்ளி தரியில் ஓர் ஓசனை நீள் இது, வெள்ளி அறையில் விடிவில்லை தானே. பள்ளி அறை பகலே இருளில்லை அப்படின்னா, பள்ளி அறை என்பது ஞானம் பெற்ற மனம். அங்க பகல்னா சிவஞான ஒளி வீசுது. அந்த இடத்துல, அந்த ஞானம் பெற்ற மனத்துல சிவஞான ஒளி வீசக்கூடியதா இருக்கு. இருள் இல்லை அப்படின்னா அந்த அங்க அஞ்ஞானம், இந்த ஆணவம் அதெல்லாம் இல்லாம இருக்கு. ஞானம் அந்த இடத்துல அந்த ஆணவம் ஆகிய அந்த அஞ்ஞான இருளுக்கு வேலையே இல்லை. இருள் வந்துருச்சுன்னா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் நீங்கிரும். அந்த இருளை விரட்டுறதுக்கு வேற எதுவும் முயற்சிக்கே வேணாம். கொள்ளி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம் அப்படின்னா, அந்த கொள்ளி அறைங்கிறது ஆன்மா. கொழுந்துறது இந்த ஜீவனுக்குள்ள இருக்க ஒரு சீற்றம். சிவஞானம் ஒரு முறை ஒரு ஆன்மாக்குள்ள வந்து விழுந்துருச்சுன்னா, அதை யாராலையும் மறைச்சு வச்சிருக்க முடியாது. அந்த ஞானம் இயல்பாகவே அது வெளியே பெரிதா விரிவடைஞ்சு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒள்ளித்தறியில் ஒரு ஓசனை நீள் இது அப்படிங்கிறது சுத்தமான மனம். அந்த ஒள்ளித்தறிங்கிறது அங்க அமைதியான அந்த ஒரு சமநிலையா அந்த மனம் இருக்கும். மனம் சுத்தமாக அந்த மாயை பாசம் இதெல்லாம் அந்த அந்த இடத்த விட்டு குறைய ஆரம்பிச்சோடனே மனம் சுத்தமாயிருது. அப்ப ஞானம் ஒளி வீசி பிரகாச ஆரம்பிக்கிறது. மனம் நிலைச்சு இருக்கும்போது ஞானம் அந்த இடத்த நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளி அறையில விடிவில்லை தானே அப்படிங்கிறது, இந்த வெள்ளி அறைங்கிறது கண்ம பாசம் இதெல்லாம் தனிந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளம். சிவபெருமானின் அந்த உணர்வு நிலையை அந்த உள்ளமானது சிந்திக்க ஆரம்பிச்சிடும். சிவஞான போதத்துல சொல்லுவாங்க, அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டனியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு அப்படின்னு மனம் ஒன்றி இறைவனை அஞ்செழுத்தால பஞ்சாக்கர மந்திரத்தால நம்ம உள்ளத்துக்குள்ளேயே தியானம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிவஞான போதம் சொல்லுது. இப்போ பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தை அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தை புகுந்தளிப்பான் ஊனமெல்லாம் ஓட அப்படின்னு சொல்லி சித்தியாரும் சொல்லுது. இப்படி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பசு ஞானம் பாச ஞானம் இதெல்லாம் நீங்கும் பொழுது அந்த இறைவன் பதிஞானத்தால அவன் இறைவன் தோன்றுவான். அஞ்செழுத்தால இறைவனை உச்சரிக்க நம்மள்கிட்ட இருக்க அந்த அழுக்கெல்லாம் நீங்கி இறைவன் வெளித்தோன்றுவான் அப்படின்னு. கண்ம பாசம் இதெல்லாம் குறைஞ்சி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பாச நீக்கமும் சிவப்பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும். மனம் சுத்தமானா அந்த இடத்துல சிவ ஞானம் வெளிப்பட்டு தோன்றும் அப்படிங்க சொல்றாங்க. கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே. இங்கு விரதம் அப்படின்னு சொல்றப்படுது என்னன்னா, நம்ம விரதம் நோன்பு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல பதி பசு பாசம் இப்படி 3 சொல்லுவாங்க. அந்த பசு பாசங்களை அடக்கி நிற்கக்கூடிய முதல் நிலை தான் அந்த விரதம்ங்கிறது. சிந்தையை சுத்தமாக்கும் இந்த ஆசைகள் எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா மனம் ஒருநிலைப்படும். தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட அப்படின்னா, மனம் ஒன்றி இந்த பிராணாயாமம் செய்கிறதுனால இந்த குண்டலினி சக்தியை நம்ம சூட்சும நாடி வழியா மேலே பரமரந்திரம் என்று சொல்லக்கூடிய வரைக்கும் எழுப்ப முடியும். அப்படி நிலையில ஆன்ம பாசமெல்லாம் நீங்கி ஞான அந்த நிலையை அடையும். மண்டலம் மூன்றிலும் ஒக்க வளர்ந்த பின் அப்படின்னா, இந்த மண்டலம் மூன்றுங்கிறது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் என்று சொல்லக்கூடியது. நம்மளுக்கு இந்த 6 ஆதாரங்கள்ல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த 2ம் அக்னி மண்டலம் என்றும், மணிப்பூரகம்
அநாகதம், விசுத்தி இந்த மூன்றும் சூரிய மண்டலம் என்றும் ஆங்கேயம் பிரம்மரந்திரம் சந்திர மண்டலம் என்றும் சொல்லப்படுது. இந்த மூன்றையும் அடைந்த ஆன்மா சிவானுப நிலையை அடையும். பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே அப்படின்னா, இந்த பிண்டம் என்பது சுத்தமான அந்த உடல். இந்த அழுக்கு அந்த பசு இதெல்லாம் நீங்கி, பசு பாசம் அந்த கண்மங்கள் இதெல்லாம் நீங்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது சுத்த உடலை அடைஞ்சிருது. அப்போ அங்கே பாச நீக்கம் ஏற்பட்டு சுத்த சித்த சூட்சும தேகம் அந்த சித்த தேகமாக ஆயிடுது. சித்த தேகங்கிறது நெருப்புனாலே அழிய முடியாத ஒரு தெய்வீக உடலாக பெறும். இந்த நிலையைத்தான் சுத்த நிலை அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பிராணாயாமம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தாரணை இதெல்லாம் வரிசையாக நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம காற்றினோட ஓட்டம், இந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்புறதுங்கிறத நம்ம மூச்சு காற்றினுடைய ஓட்டமானது இடது பக்கமாக வலது பக்கம் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்க நிலையில் மனம் ஒருநிலைப்படாமல் சிந்தனையெல்லாம் சிதறி நிற்கும். இந்த பிராணாயாமம் மூலமாக தியானம் மூலமாக இந்த இரு நாடிகளையும் சமமான நிலை வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ மூச்சு காற்று நடுநிலைக்கு, அதாவது மெல்ல மெல்ல நடுநிலை சூட்சும நாடி வலையாக செயல்பட ஆரம்பிக்குது. அந்த நிலையைத்தான் தானொன்று தன்னுடன் ஓடி தலைப்பட்ட நிலைன்னு சொல்கிறாங்க. மூலாதாரத்தில் இந்த நம்ம முதுகுத்தண்டுக்கு அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை சுவாதிஷ்டானம், அது அடிவயிற்று பகுதி, அங்கே நிலைக்கு வரும் பொழுது அந்த மனம் கட்டுப்பட்டு ஒரு மேலே சக்தியை உணரக்கூடிய நிலைக்கு ஏற்படுது. மணிப்பூரகத்துக்கு வரும் பொழுது, மணிப்பூரகங்கிறது நாபிஸ்தானம், அங்கே அந்த விருப்பு இதெல்லாம் குறைஞ்சி மன அமைதி நிலையை அடையுது. அநாகதம் என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்சு பகுதிக்கு வரும் பொழுது பக்தி, அந்த கருணை இதெல்லாம் அடைஞ்சு சுத்தமான நிலைக்கு போகுது. விசுத்திங்கிறத கழுத்து இடத்துக்கு வரும் பொழுது இந்த மனமானது தெளிவு பெற்று சொல் வாக்கு இதெல்லாம் தெளிவாக செயல்படக்கூடிய நிலைக்கு வருது. ஆஞ்சா சக்கரத்துக்கு வரும் பொழுது, அதாவது நெற்றி கிடைகளை வரும் பொழுது ஞான கண் திறந்து சிவப்பிரகாசம் பெறும். அப்படின்னும் சகசிரதலம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சிக்கு மேலே வரும் பொழுது சிவனோடு இணைந்து அந்த பசு ஆனது பதியோட இணைந்து இருக்கக்கூடிய நிலையை அந்த சிவ அனுபவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குண்டலினி சக்தியை மேலே எழுதுவது அப்படிங்கிறது நம்ம சிந்தை சுத்தமாகக்கூடிய நிலை. அது தானாக நடக்கணும். நம்ம இறைவனை அந்த பஞ்சாக்கர மந்திரத்தால் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அந்த நிலை அடையக்கூடிய பேர் கிடைக்கும். அதனால் இந்த 3 நிலையும் முக்கியமான நிலைன்னு சொல்லப்படுது. அதாவது மனம் சுத்தமாக இருக்கிறது, விரதம் இதன் மூலமாக நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிறணும். பிராணாயாமம் மூலமாக நம்ம மூச்சை ஒருநிலைப்படுத்தணும். தியானம் மூலமாக அந்த சூட்சும நாடி திறந்து அந்த இறை அனுபவத்தை அங்கே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருமூல தேவநாயனார். திருச்சிற்றம்பலம்.